இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலின் முன்பக்கம் நிறைய பேர் நான் நேற்றதை விட அதிகமாக நாட்கள் வர தொடங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில கொஞ்சம் பிரச்சனைகளால் இப்போ ஓகேயா வந்து இந்த கோயில் நிர்வாக சபைக்கு கிடைச்சதோட அப்படியே தொடர்ந்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொளுத்த வலிக்கிற வணக்கம்டா என்ன கோயிலுக்கு வந்தது இதனாலே பார்த்தீங்கன்னா பானைகள் எல்லாம் அமைச்சிருக்கு. இந்த ரெண்டு சைட்டும் சக்கரை புக்கியா வெள்ளை புக்கியா சக்கரை புக்கு எல்லாம் பானைகள் பானை அரிசி எல்லாம் தெரியும். சக்கரை பயறு எல்லாமே தான் தந்தது. 2500 கட்டினா எல்லாம் தெரியும். நாங்கள் தேவையான விரும்பினா கொண்டு வரலாம். இதில் டீ கொடுக்குறாங்களா குடிச்சிட்டு ஏன்னா வண்டி தர போறீங்களோ வண்டி தர போறீங்களோ வணக்கம் என் மக்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமாண்டா யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய்க்கு தான் வந்தாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் தேவஸ்தானம், அதாவது நம்ம சீரணி கோயிலுக்கு தான் வந்தாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 11ஆம் திருவிழா. ஏற்கனவே மகோத்சவம் தொடங்கிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 11ஆம் திருவிழா. பின்னேரம் பார்த்தீங்கன்னா 1008 பானை பொங்கல் வந்து வைக்க போயிடும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1008 பானை வருமோதரியில் இத்தனைக்கும் ஒரு 500 சொச்ச பானை வரைக்கும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் நிர்வாகம். அந்த வகையில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி பொங்கல் நடக்குது, என்ன மாதிரி சுவாமி ஊர்வலங்கள் நடக்குன்ற எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு மேலே இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற நீங்களுக்கு வந்து நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே போக போகிறோம். முன்னுக்கு போட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அருள்மிகு நாகபூசணி அம்மன் தேவஸ்தானம் சீரணி சண்டிலிப்பாய் என்று போட்டிருக்குது. மக்கள் வேற தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பானைக்கேற்ற மக்கள் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றது முகப்பும் பார்த்தீங்கன்னா நந்தி சிலையெல்லாம் வச்சு வித்தியாசம் இருக்குது. அதை விட கோயில் வந்து கோபுரத்துக்கு கீழே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கு, புதுப்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எல்லாம் வேற தொடங்கிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்துட்டேன். மிஞ்சால ஐயா கற்பூரம் தேங்க எல்லாம் இது கொண்டு. ஐயா வணக்கம், என்ன பேருங்கள? ரைட் ஓகே. இஞ்சான்று கோயிலான் சாமான்கள் விற்கிறது. ரைட் ஓகே. இந்த திருவிழா பற்றியா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 11ஆம் திருவிழா 1008 பானை அப்படி வேறன்னு சொல்லிடுங்க. வேணாம் போன முறை வந்தீங்களா? போன முறையும் வந்தேன். போன முறை 1008 பானை சரியா வந்தது. நீளத்துக்கு வந்தது. ஒரே நீளத்துக்கு அப்படியே நீளத்துக்கு வந்தது. ரைட் ரைட் ஓகே. இன்றைக்கு வந்து 1008 வருமா? வருமன்றீங்க. ரைட் ஓகே. இப்போ இத்தனைக்கு ஒரு 500 சொச்ச பானை தான் வந்திருக்கேன். வேற அங்காலையும் வந்துடுறாங்க அம்மையாண்ட பின்பக்கம். ரைட். போன முறை இங்கே முன்னுக்கு நடந்தால எல்லாம் சுத்த கோயில சுத்த நடந்தது. இப்போ சாமி சுத்தேக்கு நடக்கும். ரைட் ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன தேங்காய் கற்பூரங்கள்லாம் விற்கிறது? ரைட் ரைட் ஓகே. என்ன விலைண்டே இதுங்க? இப்போ 100 ரூபா. ரைட் ரைட். ஆக்கள் வேண்டினா ரைட். சரி ஓகே, நன்றி. நாங்கள் கோயிலை பார்ப்போம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் வச்சு பானையெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டுனா அதில் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு கல்லுக்கு பதிலாக இது வச்சுருக்கேன், அந்த கம்பி மாதிரி வச்சு அடுப்பு கம்பி மாதிரி வச்சு தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அதை விட பாலையிலெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். கிட்டத்தட்ட கோயிலை சுற்றி வரும்னு நினைக்கிறேன். மக்கள் வேற தொடங்கிட்டாங்க. பார்ப்போம். 5 மணி ஆமண்டினா எக்கச்சக்கமான சனம் வேற தொடங்கிட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்கல 1008 பானைண்டைக்கு அவ்வளோ சனம் வருமாண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வேற தொடங்கிட்டு சனம். இந்த இது கோயிலில் முன்பக்கம் நான் உள்பக்கம் காட்டினோன்னா அப்புறம் காட்டிக்கொள்வேன். அதை விட மாபெரும் இசை திருவிழா நடக்க போன்றதை பேனரில் போட்டிருக்கு. அதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலின் முன்பக்கம். அப்படியே பார்த்தா தெரியும் மூலஸ்தானம் தெரியுது. அந்த 10x வர போறீங்களா? நான் 3x வரட்டா. இல்லை பார்த்தீங்கன்னா பெரிய பானை வச்சுருக்கு, பிரதான பானை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானையெல்லாம் வச்சுருக்குது. தொடங்க போயின மக்கள் நிறைய பேரெல்லாம் தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். விறகுகள் எல்லாம் வச்சு இலையெல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டு தான் போட்டுட்டாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. நிறைய பேர் நான் நினச்சதை விட அதிகமாக நாட்கள் வேற தொடங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு இந்த பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை பாட்டு போகுது, கோஆப்ரேட் வருமா இல்லையான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் போடக்கூடிய கிளிப்ஸ் போட்டுக்கொள்ளுவேன். இப்போ பார்த்தோம்டா எல்லாம் பாட்டுலாம் நிப்பாட்டியாச்சு. அனுமதி தந்து அவை சொல்லி கேட்டுருந்தோன்னே நிப்பாட்டியிருந்தோம். நன்றி அவைக்கு ஒரு நிர்வாகத்துக்கு. நெஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க. பானையும் பார்த்தீங்கன்னா இப்படியே நேர போகுது வேணுங்க. அப்படியே போய் சுற்றி வந்து அங்கேருந்து வந்து அப்புறம் திருப்பி இதால் வந்து இதுதான் தொடக்கம். உண்மையாக அவனையும் அப்படியே போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து தொடர் பானை அப்படியே போய்கொண்டிருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துஷ்யந்தி. நான் இங்கே சண்டிலிப்பாய் சீரணியில் தான் பிறந்தது. இந்த கோயிலில் சின்னலேருந்து நாங்கள் விளையாடி ஓடி திரிஞ்ச கோயில். இடையில கொஞ்சம் பிரச்சனைகளால் இப்போ ஓகேயா வந்து இந்த கோயில் நிர்வாக சபைக்கு கிடைச்சதோட கடந்த வருஷம்தான்
இந்த பொங்கலை தொடங்கினவ. கேள்விப்பட்ட வரைக்கும் இலங்கையில் இப்படி ஒரு 1008 பானை வச்சோ அல்லது இந்தலா பிரம்மாண்டமான பொங்கல் ஒன்று எங்கட கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரே ஒரு கோயில் இப்படி ஒரு சிறப்பு மிக்க பொங்கலையும் கொண்டு வந்து பிரசித்தி பெற்ற வகையில் வந்து கொண்டு இருக்குது. அப்படி பொங்கல் தொடங்கி கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு அம்மன் காட்சி தந்து கேணியில் ஒரு பிங்களர் பாம்பா தோன்றி பேருந்து அதில் முகம் தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் யூடியூப் வீடியோக்கள் அது எல்லாம் பார்த்துருப்பீங்கள். எவ்வளோ ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் அம்மன் எங்களுக்கு காட்சி தந்து தான் இருக்கிறனென்றும் எங்களுக்கு தன் சக்தியை இங்கே தெரியப்படுத்தி இருக்கிறா. முன்னைய காலங்களில் எங்களுக்கு சின்ன நேரிக்கைக்கே சொல்கிறவ அன்னதானத்தில் சமைச்சு போட்டு படைச்சா பாம்பு அந்த அன்னதான சோறில் அலைஞ்சு எல்லாம் போகுமெண்டு. அப்போ எங்களுக்கு அதை நம்புகிற தன்மை இல்லைன்னா சின்ன நேரம் இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வீடியோ நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு அது மிக மிக ஆச்சரியமாகவும் அம்மன் சக்தியும் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. இந்த பொங்கல் திருப்ப தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்க வேணும் என்றதில் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். எங்களோட அம்மாச்சின் சக்தி இந்த இலங்கை முழுவதும் தெரிய வேணும் என்றதை நாங்கள் விரும்பிக்கொள்கிறோம். பெரும்பாலும் வார வருஷத்தில் இந்த கோயில் மிக சிறப்பான முறையில் கட்டப்பட்டு நல்லதொரு முறையில் திருவிழாக்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை இந்த சீரணி வாழ் மக்களிடையே இப்போவே தோன்றி இருக்குது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணினோம். இந்த கோயில் நல்ல நிலைக்கு வர வேணுமென்று ஒவ்வொருத்தரும் தாங்கள் இந்த திருப்பணியில் எடுத்து செய்கிறோம் என்ற ரீதியிலையும் எல்லாரும் தாங்களே உதவி கொண்டிருக்கணும். அந்த வகையில் சீரணி வாழ் மக்களோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களோ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கட்டாயம் முன் வந்து எங்கள் அம்மாளாச்சிக்கு உதவ வேணும். அவள் சக்தி நிறைந்தவா. அந்த சக்தியை நாங்கள் மேன்மைப்படுத்த வேணும் என்றதில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறோம். எல்லாரிடம் இந்த சக்திகள் போய் சேர வேணும், உங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேற வேணும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு உள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல. அதை கேட்டிருந்தாங்க உள்ளுக்கு எடுக்கல வேணும்னா வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் நார்மலாக மூலஸ்தானத்துலேருந்து காட்டக்கூடிய அளவு மற்றஞ்சாலெல்லாம் ஓரளவு குறைச்சிட்டாங்க சொன்ன அப்புறம். மற்றஞ்சாலை பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் தொடங்கிட்டு எல்லாம் ஆயத்தத்தில் நிற்கிறாங்க. இன்னும் வடிவ தொடங்கல. நேரம் 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு அப்புறம் தான் தொடங்கணும்னு சொல்லியிருந்ததை பார்ப்போம் இருக்க வெயிட் பண்ணி. அதோட ஐயா எல்லாம் தொடங்க போகிறார். முதலாவது பொங்கல் பானை நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். பானை எல்லாம் அவிய வச்சு பால் ஊற்றினோம் தான் முதல் பானை. இதுக்கு பிறகு அப்படியே லைனுக்கு மற்ற பானையிலும் பொங்க வலிக்கிற போயினோம். இனி அப்படியே தொடர்ந்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாண்டா கொளுத்த வலிக்கிறோம். வணக்கம்டா. என்ன கோயிலுக்கு வந்தது? என்ன வேறு யார் தனியாக வந்தது? என்ன பொங்கல் எல்லாம் பொங்குறீங்களோ? இனிதான் அப்புறம் என்ன சரி அப்படியே என்ஜாய் பண்ணுறா. நான் அப்படியே வரேன். நெஞ்சலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மூட்டை வலிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பானை எண்ணெயில் ஆளுக்கு நிறைய பானைகள் இருக்குது. எத்தனை குறிப்பாக சொல்ல முடியலை. ஆனால் நிறைய பேர் இருந்தால் பொங்கி கொண்டே இருக்கிறாங்க. நெஞ்சலையும் பார்த்தீங்கன்னா ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கிறோம். பொங்க தொடங்கியாச்சா பொங்க ரைட் பொங்க என்ன பாட்டு போட்டுட்டாங்க பார்ப்போம். தொடர்ந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். எடுக்கக்கூடிய அளவு மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் இந்த வீடியோவில். இதனாலே பார்த்தீங்கன்னா பானைகள் எல்லாம் அமைச்சிருக்கு இந்த ரெண்டு சைட்டும் பார்த்தீங்க. அப்படியே லைனுக்கு பானை இந்த நடக்க கொஞ்சம் பார்த்து தான் நடக்கும். அவ்வளோ நிறைய பானைகள் இருக்குது. எல்லாம் பக்கியாக இருக்கு. அப்போ அதுக்கு போவே இந்த எல்லாரும் பால் ஊற்றி பொங்க வலிக்கட்டு நான் தொடர்ந்து அப்படியே
எவ்வளோ மக்கள் எனக்கு சுற்ற வர கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புகை மூட்டம் வந்துட்டு என்ன அவ்வளோ பானைகள் கிட்டத்தட்ட 600 சொச்ச பானைன்ட்டு அதில் சொல்லியிருந்தது 600க்கு மேலே பானை இருக்காங்க அந்த கோயிலில். இப்படியே நார்மலாக இருக்கா கோயிலை சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி எவ்வளோ பானை வந்திருக்குன்னு சும்மா பார்ப்போம். நான் நார்மலாக வீடியோவில் காட்டுவேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எங்கே பார்த்தாலும் புகை மூட்டம் அண்ட் அவ்வளோ நிறைய பானைகள். மற்ற ஒவ்வொரு வாசலையும் நான் கவனிச்சிருந்தேன்னா பெரிய பானை இருக்குது. அந்த அந்த கோபுரத்துக்கு கீழ் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பானை வச்சிருக்கிறேன். இதுலேயும் ஒரு பெரிய பானை என்று வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். அதேமாதிரி இஞ்சாலெல்லாம் கல் கொங்கிரீட் கல்லில் செய்யணும். அதேமாதிரி கம்பியல்லையும் சில பேர் பொங்கி கொண்டிருக்கணும். அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியல்ல பொங்கி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைனுக்கு நீட்டுக்கு பானை தான். இன்னொன்று சொல்லிக்கொள்கிறோம், இது பார்த்திங்கன்னா 2ஆம் தரம் தான் நடக்குது. இப்போ போன முறை தான் ஃபஸ்ட் டைம் நடந்தது 11ஆம் திருவிழாவுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2ஆம் முறையாக இது நடந்து கொண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆலயத்தின் பின்பக்கம் கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய நிலையிலே இருக்குது. பெயிண்ட் இல்லை, நார்மலாக பழைய நிலையை பார்க்க ஒரு பாரம்பரியம் மாதிரியே இருக்குது. நார்மலாக பெயிண்ட் அடிக்கிற விட இப்படி இருக்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கோயில். அதேமாதிரி கோயிலில் பின்பக்கம் அவ்வளவண்டு ஆக்கள் இல்லை, ஆனாலும் அங்கங்கே சில பொங்கல் பானைகள் வச்சு கொண்டு வந்துருக்கேன் விஞ்சால. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக அதில் பின்பக்கம் பின் கோபுரத்துக்கு நேரையும் பெரிய ஒரு பானை வச்சுருக்கேன். அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கோபுரத்துக்கு நேராக பெரிய பானை. அதேமாதிரி இங்காலை பக்கமும் முன்பக்கத்துலாம் பானை வேறு மடத்த 3 பெரிய பானை வச்சுருக்காங்க. இங்காலே என்னென்ன மாதிரி தெரியல, ஒருக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு முன்னுக்கு ஆலய வீதியில் இருக்கிற வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் பொங்கல் வச்சு கொண்டிருக்கணும் வீட்டுக்காரரு. அதேமாதிரி இஞ்சாலை பக்கம் இதில் ஒரு கோபுரம் இருக்குது தானே, அதுக்கு நேர இது 4வது பானை இதுலேயும் ஒன்று போட்டுருக்குது. சுத்தவரை 4 பெரிய பிரதான பானையில் பொங்கினோம். அது அனையும் கோயில்காரர் தான் இருக்க வேண்டும். ஐயர் சொல்லியிருந்தவர் கோயில்கார்ட்ட இதுண்டு. மற்றது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து வெறும் 2500 ரூபா தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முதல் நாள் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுத்து புக் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு ஒரு பானை வரும். பானையும் விறகும் தருவினோம் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி அந்த கல்லோ இல்லை அடுப்புகளும் வந்தாவே தருவினோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை நடக்கிறபடியாக அந்தந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம் வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். யாராவது இந்த திருவிழாவுக்கு தேவையானாக்கள் ஏதாவது செய்யணுமெண்டா, அப்படி பானை பொங்கல் வைக்கணுமெண்டா குறிப்பிட்ட நாளைக்கு முதலே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரதான பானையில் பொங்கி கொண்டிருக்கணும். என்ன இந்த புகை தான் தாங்கலாம் இருக்குது, வாயில் கதையும் வருது இல்லை அந்த புகை போன உடனே அவ்வளோ நெருப்பும் புகையும். வணக்கம், பொங்க ரெடியா? இல்லை எங்களுக்கு வா தருவா பொங்கல், படித்தாள் தானே தருவா. சக்கரை புகையா வெள்ளை புகையா? சக்கரை புகை. மற்றது பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இரவு 8 மணிக்கு தான் வருமாம், 8 மணிக்கு தான் வெளியில் வருவான். மற்ற பொங்கல் பார்த்தீங்கன்னா 1 மணி தேதியிலே முடிஞ்சிருவான். நான் உங்களை பொங்கலை ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டு போவேன். மற்ற இரவு பார்த்தீங்கன்னா இரவு திருவிழா இருக்கும், அதெல்லாம் வந்து சாமி சுத்தம். நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி. È un'esperienza nuova, una cosa nuova che ho voluto fare insieme a un amico che mi ha portato qua. எனக்கு இது ஒரு புதுசு மாதிரி. ஆனா இதுதான் முதலே பார்த்துருக்கிறேன் நம்ம இந்த இதுகளில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே என்னோட வந்தால சந்தோஷப்படுறேன். அப்படி எந்த நாடு? இத்தாலி. Salento. இப்போ நேராக பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தான். நேரடியாக பார்க்குறேன், மற்றபடி டிவி எல்லாம் இதெல்லாம் பார்க்குறேன். அடுத்த முறை நான் வருவேன் முதல் அண்டைக்கும் சொல்லி கொண்டு dopadi questo mangiare poi vedere com'è dolce, come stava Già provato. நான் முதல்ல சாப்பிட்டு வரேன். Banacna giocca. நார்மலாக சில பானையில் பொங்க வெளிக்கிட்டுது, அரிசி போட்டு கொண்டிருக்கேன். வந்தா என்ன தானா வருது புகையோ? ஆனந்த கண்ணில் தானா வருது. அட ஏன்டா அழுகுற? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லி ஏன் அழுகுற? வடை இல்லை. இப்போ என்ன எந்த உண்ட சேனலில் என்ன பற்றி என்ன சொன்னி என்ன சொல்லி போட்டு நீ அழுகுற பார்த்தியோ? இந்த தண்ணி எடுத்த வழியில் ஊற்றி கொண்டிருக்கேன்.
இதில் ஒரு அண்ணா தாங்களை கூப்பிட்றேன் பொங்குதான் முடுக்கட்டாமன்னு பொங்குதா ரைட் ஓகே இந்தா இது முதலாம் தரமா இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இங்க இலங்கையில வெளியில இலங்கை தான் ரைட் சங்குவேலி இது என்ன மாதிரி அந்த 2500 கட்டணும் அப்படியா கட்டினா என்ன மாதிரி எல்லாம் பானைகள் பானை அரிசி எல்லாம் தெரியும் சக்கரை பயறு பிறகு எல்லாமே தான் தந்தது 2500 கட்டினா சரி 2500 நோட்டுனா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் நாங்கள் தேவையான விரும்பினா கொண்டு வரலாம் மற்றது வாழைப்பழமும் தேங்காய் நான் கொண்டு வர்றோம் அரிச்சனை சாமான் நாங்கள் அரிச்சனை சாமான் பானை பொங்கினா தானே பொங்கி முடிய அவ்வளோ இதுவும் வீட்டை கொண்டு போகணும் இல்லை இங்கே இந்த பக்தருக்கு அடியார்கள் கொடுத்துட்டு மிச்சம் வீட்டையும் கொண்டு போத்தானே வேணும் அப்படித்தானே இருக்கும் நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரு கோயிலுக்கு வந்த இடத்துல ஆனால் கோயிலுக்கு வந்தபடியாக நான் கோயிலில் இருக்கிற பக்தருக்கு கொடுக்குறதா நல்ல நல்லபடியாக வந்து அவசியம் இல்லை இந்த அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி போட போகணும் ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து கச்சான் ப்ளம்ஸ் பொங்கல் சொல்லணுமா பார்த்தீங்கன்னா பொங்கல் வலிக்கிட்டு இந்த இஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைகள் தொடங்கி விட்டது என்ன அழுகுற என்ன அழுகுற ஆனந்த கண்ணீர் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்ற வலிக்கிட்டு இருந்தா ஒரு முடிவுற கட்டத்துக்கு வந்துட்டுது என்ன புகை தான் நான் பார்த்தாங்களேன் எனக்கு எல்லோரும் அழுது கொண்டிருப்பேன் இந்த கோயில் இருக்க எல்லாருமே அழியணும் ஒரு அடுப்புன்னா பரவாயில்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடுப்புகள் இருக்கிறபடியா புகை அவ்வளோ நிறைய புகை வந்து கொண்டிருக்கு இந்த புகை மாட்டெல்லாம் ஆகிட்டு அப்படியே அண்ணா வணக்கம் அங்கே இஞ்சாலி பக்கம் இப்படிதான் பொங்கல் சொன்னாங்க அதான் வந்தது ரைட்டு முதல் தரமா முதல் தரம் தான் அண்ணாக்கு ஒரு சேனல் இருக்கு சேனலோட பேர் சொல்லுங்க ஹாய் வைஷ் vlogs வைஷ் vlogs சில பேருக்கு வைஷ் யா கொஞ்சம் என்னன்னா YSH VLOGS வைஷ் vlogs யா அண்ணாக்கு ஒரு சேனல் இருக்கு அண்ணாக்கு ஒரு ஆதரவு ஓகே தேங்க்யூ நான் வந்த இடத்த போய் தெரியும் அண்ணா தெரியும் நாங்கள் சந்திக்கக்கூடியமா இருக்கு மேலே நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் ஓகே நன்றி உற்சவமாக மாம்பழ திருவிழா விஞ்ஞாபனம் இனிதே இடம்பெற இருக்கின்றது. எம்பெருமாட்டி ஒரு வீதி வலம் பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே எம்பெருமாட்டிக்கு விசேட மூல கச்சேரிகளாக ஒரு மாதிரி ஒரு பொங்கல் ஒரு முடிவுக்கு வருது இந்த அறிவேண்டியா சீரணி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த 2024ஆம் ஆண்டிலே சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் விழா நிகழ்வானது இவ்வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே எம்பெருமாட்டி அடியார்கள்னாலே மிகவும் சிறப்பாக இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமாட்டினுடைய அருட்கடாட்சங்களை பார்த்தீங்கள் என்றால் இப்போ எங்கள் ஊரிலே இருப்பவர்களினுடைய அருட்கடாட்சத்தை விட ஏனைய இடங்களில் இருந்தும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால்
நயினாதீவு ஆலயத்தினுடைய சிற்றாலயமாக இதை கருதுவார்கள். நயினாதீவு சில குறிப்பிட்ட காலப்பகுதியிலே செல்ல முடியாத அடியவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்து, அதே நேரம் எனக்கு நான் சிறியவனாக இருந்த காலப்பகுதியிலே நயினாதீவு செல்ல முடியாத காலப்பகுதியிலே இங்கே அதே காலப்பகுதியிலே திருவிழா நடக்கின்ற காலப்பகுதியிலே இங்கு திருவிழா இடம்பெறுகின்றதை கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வோடு அதாவது தேர் திருவிழா அங்கே நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கேயும் அந்த தேர் திருவிழா நிகழ்வானது உள்வீதியிலே இந்த தேர் திருவிழா விஞ்ஞாபனம் இடம்பெற்றிருக்கின்றது. எம்பெருமாட்டினுடைய அருள்கடாட்சம், நீங்கள் என்னதை நினைத்து எம்பெருமாட்டினுடைய அருள்கடாட்சத்திலே வந்து நீங்கள் இருக்கின்றீர்களோ அதே மாதிரியாக திருக்கடாட்சம் கிடைத்து எத்தனையோ பேர்கள், எத்தனையோ அடியார்கள் எம்பெருமாட்டினுடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள். எம்பெருமாட்டி எமது மக்களுக்காகவும் எம்பெருமாட்டியானது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாகமாக வந்து எம்பெருமாட்டிக்கு அருள்கடாட்சத்தை தந்திருக்கின்றார். எமது ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வுக்கு முற்பகுதியிலேயும் எம்பெருமாட்டியானது தன்னை அடையாளப்படுத்தி நாகமாக அடையாளப்படுத்தி மிகவும் சிறப்பான முறையிலே அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த இவ்வளவு பக்த அடியார்களும் இந்த பொங்கல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எங்கள் அம்பாளினுடைய அருள் கடாட்சம் எவ்வளவாக சிறப்பாக அமைந்திருக்கின்றது கண்கூடாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எம்பெருமாட்டியை நினைத்து நீங்கள் எந்த கருமத்தை ஆட்டினீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையப்பெறும். எல்லோரும் எல்லா நிகழ்வு இந்த வருடத்திலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் அடுத்த வருடத்திலே கூட நீங்கள் கலந்து கொண்டு இந்த பொங்கல் விழாவிலே சிறப்பாக ஈடுபட வேண்டும். எம்பெருமாட்டினுடைய அருள்கடாட்சத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளோடும். எல்லோரும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும். எம்பெருமாட்டி அதற்கு அருள்கடாட்சம் புரிவார் என்பது உங்களுக்கு கண்கூடாக விளங்கும். எல்லோரும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ அருள்கடாட்சம் எம்பெருமான் சீரணி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய அருள்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நிறைய பொங்கல்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நேரம், அருமையான நன்னாள், இந்த பொங்கி படையெடுத்து வழிபாடாற்றுவது இவரது ஆதங்கம் சொல்ல போறாரு. என்ன ஆதங்கம்? ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை? அங்கல்ல கோப்பி குடிக்கணும், சரியா? கோப்பி இந்த வெயிலுக்கு குடிக்கலாது, ட்ரிங்க்ஸா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த கருத்து. அப்ப நீ அந்த ஒரு பானையில நீ ஒரு ட்ரிங்க்ஸ் கரைச்சு எங்களுக்கு தரக்கூடாது? பானை வேண்டி கிடைப்போம், அதுல வீக்குதுடாடி வேண்டிதான் கிடைப்போம். உண்மையாவோ? ஸ்ரீடே விடுதலை, புகையிலிருந்து விடுதலை எவ்வளவு கிளீனா இருக்குங்க. அதான் பின்னுக்கு வந்து நிக்கிறேன். தம்பி என்ன மாதிரி? நீங்க அது அவங்க தானே அதே ஆக்கலாம், அதே பெரிய டான ட்வின்ஸ் ஆவாங்க. இதுல டீ குடுக்குறாங்க, நம்ம குடிச்சிட்டு நெஸ்காவையோ நெஸ்டியோ தெரியாது. டீ குடுக்குறாங்களா? என்ன டீ? என்ன பண்ணி தர போறீங்களோ? பண்ணி தர போறீங்களோ? அதுக்கு நான் சொல்றேன், என்ன படிப்பிச்ச சார் ஒரு ஆள் நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொங்கல் எல்லாம் முடிஞ்சு பூவமண்டலம் என்னென்னு சொல்கிறோம் அடங்கி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளீனாக இருக்கும், ஆக்களை எல்லாம் ஒதுங்க வலிக்கிட்டுனா நிறைய பொங்கல் எல்லாம் பொங்கி முடிஞ்சது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலும் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இரவு 6:30 ஆயிடுச்சு பொழுதுபோட. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பூஜையெல்லாம் தொடங்கிட்டுது, பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இரவு பூஜை நடந்துகிட்டு இருக்குது. நார்மலாக அது உள்ளுக்க வீடியோ எடுக்காதபடியாக வெளியிலேருந்து காட்டிக்கோங்க. மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா தெரியும் பூஜை நடக்குது. பார்த்தீங்கன்னா மக்கள் பூஜைக்காக இதுலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளுக்க பூஜை நடந்து கொண்டிருக்குது.
பார்த்தீங்கன்னா எல்லாம் படையலுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும். சுவாமி வர போண்டு வாழையில போட்டு படையலுக்கு வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா படையல் எல்லாம் போட்டு பழங்கள் எல்லாம் வெட்டி வச்சு கொண்டிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா படைச்சு கொண்டிருக்கணும். இந்த பெரிய வானப்படையல் ஏன்டா அப்படி நிக்கிறோம்? ஏலாது ஏன் ஏலாது? அவ்வளவுக்கு ஏலாக இருக்குண்டா கண் எரிவு மற்றது ஒரு எங்களுக்கு பசி கொடுமை மத்தியானம் சாப்பிடல. நான் பட கேட்டுனால தெரியவில்லை ஒருத்தர் படம். அதுதான் நீங்கள் நாங்கள் எவ்வளோத்துக்கு வருத்தப்பட்டிருக்கோம்னுங்கிற மூத்து நிலைமையை பார்க்க தெரியும். எடுக்க தெரியும் அந்த டைமுக்கு. இப்போ கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு, எல்லாம் பொங்கி முடிஞ்சது தானே. அதான் இப்போ நல்லா இருக்குண்ணா. அழுது எடுத்து நாங்க அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் மறக்காம அந்த பூயைக்கு மத்தியானம் சாப்பிடாம கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணும். ஏன் அப்படி? ஏனண்டா சில தெரியல விஷயம் என்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும். சில பேர் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி டிவில பாப்பினா. ஓ சில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண காசு வெட்டும். ஓ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. ஆனா அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைக் பண்ணாங்க காசு வெட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களோட காசுல அக்கௌண்ட்ல இந்த காசு போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க ஒரு வைஃபைல ஒரு பேக்கேஜ் போட்டாலும் சரி எல்லாமே ஃப்ரீயா தான் பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். லைக் பண்ற சப்ஸ்கிரைப் பண்றது வந்து சகலமே ஃப்ரீ தான். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோல சொல்லி நாங்க அழுத்து நேத்தி வைக்க வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஃபில்டரா இவங்க அதுக்கே போய் தெரியுறாங்க. அதான் எல்லா கேமராக்கையும் நாங்க யூடியூப்ல வேற ஒன்று வீடியோல வரும். இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி எல்லா கோயிலையும் போய்க்க எந்த வீடியோ எடுக்காங்கன்னு சொல்லுவேன். இங்க மட்டும் எல்லாம் தாங்க வீடியோ எடுக்கணும். அதான் நான் நோட் பண்ணேன். அந்த பொங்கைக்கு எல்லாம் நிறைய எந்த பானையை வந்துடுங்க. அதுக்கு அந்த சின்ன பொடியில் ஐயோ அவங்க நிலப்புற வீடியோ ஐயோ அவ்வளோ இது நான் எதிர்பார்க்கல. நான் முதல் திறமை இல்லை சீரணி. இந்த மக்களுக்கு பெருசா பழக்கப்பட்டிருக்கா என்ன நினைக்கிறாங்க தெரியும். வந்தா நான் நிறைய எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன். நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தவ என்ன மஞ்சம் வருது அதுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தவ. அந்த இதில் பார்ப்போம், தொடர்ந்து எடுக்கிறோம், எடுத்துக்கொள்வோம். என்ன மாதிரி போமா ஜெஃப்னாஸ் கேஸுங்க எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது வேண்டித்தாடா ப்ளீஸ். எனக்கு தண்ணி பைப்ல குடிக்கணும், தண்ணியை காணும் டேங்க்ல தண்ணி முடிஞ்சது. சரிதானே? அதான் மீண்டும் உங்களை எடுத்து சந்திக்கும் வரை உங்களோட எந்த சேனலா சேனல்ல வர போறியா? இல்ல பக்கம் இது ஜெப்னா தானே சொல்றா. என்ன எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க எப்ப நாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பாரு உங்களிடமிருந்து விடைபெறும் ஜெஃப்னா.